பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா, தீராத காதல் நீயே செல்லம்மா செல்லம்மா. நான் நோட் பண்ணிட்டேன் சார், போர்ட்ல எழுதி போட்டுடுறேன். அவ்வளவுதானே சார்? ஆமா, அது இருக்கட்டும் வித்யா. ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், நீங்க ஸ்டாஃப் ரூம் வாங்க. நான் உங்களை கூப்பிடவே இல்லையே. ஆமா, கூப்பிடல. அப்புறம் எதுக்காக வந்தீங்க? நீங்க கூப்பிடாததுனால வந்தேன். என்ன சடனா படிப்பு மேல ஓவர் அக்கறை வந்துட்டு போல? சார், என் கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவ் நான் தான். நீங்க பெல் அடிச்சதா ஹோம்ஒர்க் கொடுக்காம வந்துட்டீங்க. சரி, மறந்துட்டீங்க. அப்புறமா நீங்களா வந்து ஹோம்ஒர்க் கொடுப்பீங்கன்னு நினைச்சேன். அப்புறமா வந்து தரலையா, அதான். அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவ் யாரு? நேற்றுக்கு நான் ஹோம்ஒர்க் கூட கொடுக்கல, வந்து கேட்கணும்னு ஒரு அக்கறை இல்லைன்னு பேச மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? நான் எப்போ அப்படி கேட்டேன்? நானே இப்பதான் புதுசா ரெப்பா இருக்கேன். போன செமஸ்டர்ல நீங்க திட்டி இருக்கீங்கல்ல, ஸ்டாஃப் ரூம்ல வந்து ஹோம்ஒர்க் என்னன்னு கூட கேட்கல அப்படின்னு. ஆமா, நான் கூப்பிட்டு வராம இருந்திருந்தா கேட்டிருப்பேன். இது நான் கூப்பிடவே இல்ல, அதான் வந்திருக்கீங்களே. அதான் சார், நாளைக்கு நீங்க என்கிட்ட வந்து கேள்வி கேட்க கூடாதுல. அவ்வளோ படிப்பு மேல அக்கறை? ஆமா சார், மேத்ஸ்னா சும்மாவா? ஆனா உன் தங்கச்சி ஸ்கூல் தான் படிக்கிறான். அவளுக்கு மேத்தமெட்டிக்ஸ்ல ஹெல்ப் பண்ணி கொடுக்கறதுக்கு உன்னால முடியாது சார். இல்ல வித்யா, இந்த அளவுதான் என் மேத்ஸ் உனக்கு புரிஞ்சான்னு கேக்குறேன். அவ எப்ப உங்ககிட்ட அப்படி சொன்னா? நேற்றுக்கு உங்க வீட்டுக்கு பின்னால அந்த குழந்தையோட அம்மா உட்காந்து குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருந்தாங்க. அப்போ உங்க தங்கச்சி உங்களை திட்டிட்டு இருந்தாங்க, ஒரு மேத்ஸ் கூட சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு. அது ஒண்ணும் இல்ல சார், அவளுக்கு 2-3 தடவை சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும். எனக்குலாம் அந்த அளவுக்கு பொறுமை இருக்காது. நான் கோபப்பட்டு கிள்ளி வச்சிருவேன். உடனே அழுதுட்டு அம்மா அப்பாவுக்கு கால் பண்ணி அடிச்சுட்டு அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவா. அதுக்கு கூப்பிட்டு என்ன திட்டுவாங்க. அவளே சின்ன பொண்ணு, நீ இப்படி தேவையில்லாததுக்கெல்லாம் அவளை அடிக்கிற அப்படின்னு. நேற்றுக்கு அப்புறம் அன்பண்ணா அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி கொடுத்தாங்க. ஓ, அவர் என்ஜினியர்லாம்? ஆனா உங்களுக்கு மேத்ஸ் வரல. எங்க அண்ணன் 12th படிக்கும்போது அவனுக்கு மேத்ஸுக்கு 198. ஓ, சரி 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 வித்யா, இந்த போர்டில் எழுதி போடுங்க. அப்புறம் சார், காயெல்லாம் ஆறிடுச்சா? நல்லாதான் இருக்கேன். இனிமே ஹோம்ஒர்க் உண்டுன்னா நான் கிளாஸ்லயே எழுதி போட்டுட்டு தான் வருவேன். டைம் இல்லாம எனக்கு ஹோம்ஒர்க் கொடுக்கணும்னா நான் கூப்பிடுவேன். அப்படி இருந்தா மட்டும் வந்தா போதும். கொடுக்கலையே அப்படின்னு நினைச்சிட்டு நீயே வர வேண்டாம். சரி சார். அப்புறம் என்கிட்ட வந்து இத்தனை கிளாஸுக்கு பாடம் எடுக்கிறதுல நான் தான் மறந்துட்டேன், வந்து ஹோம்ஒர்க் என்னன்னு கேட்கறதுக்கு கூட இந்த கிளாஸ்ல ஆள் இல்லைன்னு நீங்க பேசக்கூடாது. அதை நான் பாத்துக்கலாம், நீ கிளாஸுக்கு போ. அப்புறம் உங்க இஷ்டம். என்ன தோட்டி அப்படி கலக்கி கொடுத்த? அது பாத்ரூம் காலையில ரூம் நலஞ்சிட்டு தெரியுது. வீட்டுக்கு வந்த விருந்தாளிக்கு கண்டதையும் கலக்கி குடிக்கதான் பாட்டி. கண்டதையும் எல்லாம் கலக்கி கொடுக்கல, போறாவது பாத்ரூமுக்கு ரூமுக்கு அலைஞ்சிட்டு தெரியுது. பாட்டி, எத்தனையோ நாள் முந்தின நாள் மீதி வந்த காஃபி எல்லாம் அவளுக்கு சூடு பண்ணி கொடுத்துருக்கேன். அப்ப எல்லாம் பில்டிங் ஸ்ட்ராங்கா தானே இருந்து. ஏடி பழைய சோத்த மாதிரி பழைய காப்பியா ஊத்துன? பாட்டி, பழசு இருந்ததுன்னா எதுக்கு அதை கீழே வேஸ்ட் பண்ணிட்டு? இவ வந்தாலும் 7-8 தடவை காஃபி குடிப்பா. அதான் பாட்டி, பால் விக்கிற வேலையில எதுக்கு பாலை வேஸ்ட் பண்ணிட்டு நான் அவளுக்கே கொடுத்துருவேன். ஏன் ஊட்டி இந்த கிழவனுக்கு மட்டும் இதெல்லாம் தெரிஞ்சது, உன்னையும் கொம்ம வீட்டுக்கு நாடு கடத்திடுவாரே. அதெல்லாம் கண்டுபிடிக்காது தாத்தா. என்ன, நேத்தைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தண்ணி ஊத்திட்டேன். இவ வேற வார வழியில என்ன கர்மத்தை எல்லாம் வாங்கி வயிற்றுக்குள்ள போட்டான்னு தெரியலையே. வாயில போறதையும் கையில போறதையும் வாய்க்குள்ள போட்டா இப்படிதான் இருக்கான். வாயில போறதையும் கையில போறதையுமா கையில கிடைக்கியதையுமா? இது என்ன எல்லாம் சொல்லுவாவ? நான் என்ன நேரமா ஆசை போட்டுக்கிட்டு இருக்கேன்னு. ஏமா இவ அந்த சுருட்டை சாட சொல்லலாம், எனக்கு சாட சொல்லலாம்னு தெரியலையே. பாட்டி, அவளுக்கெல்லாம் எதுவும் ஆகாது. இன்னும் சொல்ல போனா 10 பேதி மாத்திரையை கலந்து போட்டு கொடுத்தா கூட எதுவும் ஆகாது. அவளுக்கு ஸ்ட்ராங்கா தான் நிப்பான். ஆமா, நாங்க எல்லாம் அவன் மேல வெறுப்ப காட்டியனா அதுல ஒரு நியாயம் இருக்கு. நேத்து வந்த பிள்ளை நீ என்னத்துக்கு அவன் மேல இம்பிட்டு கோவமா இருக்க? என்ன பாட்டி, அவளை எனக்கு பிடிக்கல. அதான் அம்மா கேக்குறேன், எங்களுக்காக எங்க பியாரனை கொத்திட்டு போறா, பிடிக்கல. உனக்கு என்ன பிரச்சனை? உன் புருஷன் தான் உன் கூட இருக்கானே. எனக்கு சில பல காரணங்களால பிடிக்கல. அது சரி, இப்படியே எனிமி லிஸ்ட் இந்த வீட்ல இவளுக்கு கூடிட்டு இருந்தா என் பியாரை தாலி கட்டி கூட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பையன் ஒரு சொட்டு காப்பி தண்ணி கூட கொடுக்க மாட்டான் போல இருக்கேன். அதான் பாட்டி, அவ டிசைன் அப்படி. எப்படியாவது இவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கூட ஓடி போயிட்டாள்னா நம்மளோட வீடா நம்ம அன்பை இவகிட்ட இருந்து தப்பிக்கலாம். எங்கேயாவது போய் சூனியம் கீனியை வச்சுட்டு வரப்படாதா பாட்டி? சூனியமா? ஆமா, எனக்கு வேற வேலை இல்ல, சூனியம் வைக்காவ சூனியம். ஒரே ஒரு வருத்தம் அம்மா, எனக்கு இந்த ரமணிக்கும் ஒரே வருத்தம் தான். என்ன பாட்டி, என்னன்னு சொல்லுங்க. வீட்டுல ஏதாவது கல்யாண காட்சின்னு வந்தாதான் இசை இங்க வரோம். அண்ணங்காரன் கல்யாணத்துக்கு லீவ்ல வர மாட்டேன்னு சொல்லுது. அதான் மனசுக்கு சங்கடமா இருக்கு. இந்த வீட்டுல இத்தனை பேர் இருக்கான். சரி, பிள்ளைக்கு நிலைமை என்ன யாது? ஒருத்தனுக்கு கைய பிடிச்சு கொடுத்துட்டான்லாம், ஒரு தப்பு செஞ்சுட்டு 1 வருஷம் முடிஞ்சு போச்சுலாம். எப்படி இருந்த பிள்ளை இப்ப ஈக்கிள் கணக்கா வாரான். அவன் சிலம்பல பாத்துக்கிட்டியானோ இல்லையோ? சரி, பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம். அமெரிக்கால இருந்தாலாம் 10 நாள் என் பிள்ளை கூட நான் போய் இருந்துகிட்டு வரேன்னு தாய்க்காரிக்கும் தோணல. ஒழுங்கா திங்குதான் என்னமோ, மெலிஞ்சு எலும்பு மட்டும்தான் இருக்கு. பிள்ளை கொஞ்சம் தேத்தி விட்டுட்டு வரேன்னு 10 நாள் அது கூட போய் நிக்கலாமா இந்த தமிழுக்கு?
அது வளர்த்தவ அத்தைக்காரி. நானாவது போய் 5 நாள் நிக்கேன்னு சொன்னா அவளே ஊடியது கிடையாது. அதுதான் மனசுக்கு வருத்தமா இருக்கு. பாட்டி அவ செலக்ட் பண்ண லைஃப் தானே, நல்லா தான் இருப்பா. நீங்க ஏதாவது புலம்பணுங்கிற பேர்ல புலம்பாதுங்க. நித்த பியாத்திய நினைச்சு நானும் ரமணி அழுதுகிட்டு தான் இருக்கோம். இவள் வழிக்கு என்ன புதுசு புதுசா டிசைனா துணியை போடணும் சுத்தணும். ஏ வா போலாம். வேர் ஏன் எங்கன்னு சொன்னாதான் வருவியா? ஆமா, என்னமோ என்ன புடிச்சு போய் 10 வருஷமா காதலிச்சு 12 வருஷமா கடலை போட்டு கல்யாணம் பண்ண மாதிரி உரிமையா வான்னு கூப்பிடுறீங்க. ஏதாவது குளத்துலயே சுடுகாட்டுலயே என்ன தள்ளி விட்டுட்டு போக மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் இருக்கு? ஏய் ஏயோ பியோ நான் உங்க கூட வர போறது இல்ல. ஏன் அவன் தான் ஆசையா கூப்பிடாயில. புதுசா கல்யாணம் ஆனவன் புருஷன் கூட அங்க இங்க அங்கிட்டு இங்கிட்டு கொஞ்சம் சுத்திக்கிட்டு வந்தா தானே நல்லா இருக்கான். ஏ இப்ப வந்து தொலை போறியா இல்லையா? பாத்தீங்களா செல்லும், இந்த வீட்டு வாசப்படி நான் தாண்டறதுக்கு முன்னே வந்து தொலைய போறியான்னு கேக்குறாரு. அப்ப இவரோட தாட்டு ஃபுல்லா எங்கயாவது என்ன தொலைச்சிட்டு வர்றது தானே. ஏதாவது ஆளே இல்லாத காட்டுல கொண்டு தள்ளிட்டு வந்தாலும் வந்துருவாரு. அதனால நான் வர மாட்டேன் உங்க கூட. ஏய் இப்ப உன்னை கூட்டு போறதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல எனக்கு. ஒழுங்கா வரப்போறியா இல்லையா? சரி, ஒரு பேப்பர் எடுத்துட்டு வரேன். என்ன பேப்பர்? அந்த பேப்பர்ல இந்த பொண்ணை இந்த நேரத்துக்கு இந்த வீட்ல இருந்து நான் தான் வெளியே கூட்டு போனேன். வெளியே கூட்டிட்டு போனே தொலைஞ்சிருன்னு சொல்லிட்டேன். என் முன்பகையை காரணமா வச்சு இந்த பிள்ளைய நான் தொலைச்சாலோ இல்ல இந்த பொண்ணோட உயிருக்கு ஏதாவது சேதாரம் ஆனாலோ ஆமவாய நாய்க்கு அருண் நான் தான் பொறுப்புன்னு எழுதிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த வீட்டு வாசப்படியை தாண்டி கால் எடுத்து வைக்கேன். அப்படியா? சரிம்மா, 2 ஆப்ஷன் இருக்கு. 2 ஆப்ஷனையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் முடிவு எடுத்துக்கோ. ஒண்ணு ஸ்ருதி வாங்கி கட்டின மாதிரி வாங்கி கட்டுவேன், அதுக்கப்புறம் மூக்க உறிஞ்சிட்டு நானே வரேங்கன்னு போவேன். இது முதல் ஆப்ஷன். 2வது ஆப்ஷன் என்னன்னா தூக்கி கொண்டு வண்டியில உட்கார வைப்பேன். பாத்தீங்களா பாட்டி, இந்த ஆமவாயனை தவிர எல்லாரும் இந்த வீட்ல நீங்க நல்லா தான் வளர்த்திருக்கீங்க. என்ன ஏமாத்தி தாலி கட்டினதை பார்த்தாதுன்னு தூக்கிடுவேன், உடைச்சிருவேன், தொலைச்சிருவேன் சொல்றாரு பாருங்க. இல்லனாலே அந்த சுருட்டையும் பரட்டையும் வீட்டுக்குள்ள வந்தா கிழவனுக்கு நெத்த வீட்டுக்குள்ள பஞ்சாயத்தா தான் இருக்கான். இதுல புதுசா இன்னொன்னு வரலையா? வெள்ளை பேப்பர்ல பிளைன் பேப்பர்ல உங்க கைப்பட எழுதி தந்து சைன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ஏஞ்சல் வீட்டை விட்டு கால் எடுத்து வெளியே வைப்பான். இல்லடா செல்லம், வீட்டை விட்டு நீ கால் எடுத்து வைக்காமலே. ஏன்? இல்ல குழந்தனாரே, என் புருஷன் கூட என்னைய செல்லம் ஆட்டுக்குட்டினெல்லாம் கூப்பிடாது. நீங்க பிடிக்காம வேற தாலியை கட்டினீங்களா? ஆனா தூக்கிட்டு போறேன்னு சொல்றீங்க, அப்ப பிடிக்காமல தாலியை கட்டினீங்க. என்ன ஏஞ்சல், நான் கூட பால் சொம்ப தந்தோன்னா நீ அவ்வளவு முகத்தை தூக்கி வச்சோன்னா சரி பாவம் யோசிக்காம ஒரு கல்யாண வாழ்க்கைக்குள்ள மாட்டிக்கிட்டான். இதெல்லாம் தேவையா நினைச்சு ஃபீல் பண்றான்னு நினைச்சேன். போற போக்கு பார்த்தா 9 மாசத்துலயே குழந்தை பிறந்துரும் போல இருக்கேன். யாருக்கு பிறக்க போகுது? ஏ மெண்டல் முட்டாள், வெளியே வர போறியா இல்லைன்னா தூக்கிட்டு போட்டான். வந்து தொலை. ஆனா ஒண்ணு மிஸ்டர் அருண், இந்த வீட்ல உள்ளவங்க கிட்ட நான் சொல்லிட்டு தான் போறேன். எனக்கு ஏதாவது சேதாரம் ஆச்சு ஆதாரத்தோட நிரூபிச்சு உங்களை சேதாரம் ஆக்கல. சபா, இப்ப வர போறியா இல்லையா? வரேன். ஏன் பாட்டி, என்ன பின்ன 2 பேருக்கு தெரியாதுங்க. அவன் என் குழந்தை போய் வீட்டுக்குள்ள இருந்த பிள்ளைக்கு தாலியை கட்டி கூட்டு வந்திருக்காரு. ஆமா, ஆனா செல்லாம் தூக்கிடுவேன் இவர் பேசியதை பார்த்தா நேத்துக்கு நான் கொடுத்த பால்லையே நடக்க வேண்டியதெல்லாம் நடந்திருக்கேன் போல இருக்கேன். அந்த காலத்துல எல்லாம் என் புருஷன் என்னைய அப்படி உளுந்து கவனிச்சுப்பாரு. உழுதோ உழாமலோ கவனிக்கிறது வேற செல்லு. இது என் குழந்தைனா அவர் ரூமுக்குள்ள யாராவது நின்னாலே அவருக்கு தூக்கம் வராது. இது என்னவாகண்டி அம்மா கூத்து. எப்படான்னா இருந்திருப்பாரு போல. எங்க கூட்டு போறீங்க? பாரு, ஒரு லிமிட்டுக்கு மேல குதிச்சுட்டு இருந்தா இந்த ஊர்லயே பயங்கரமான கிணறெல்லாம் இருக்கு. தள்ளி விட்டுட்டு கிணத்த மூடி போட்டு போயிட்டே இருந்துரும் பாத்துக்கோ. வீட்டுக்குள்ள இருந்த எண்ணெய வீட்டுக்கு வெளியே வர வச்சுட்டு அண்ணன் மாதிரி கொலை பண்ணலாம்னா பாக்குறீங்க. இப்ப நாம எங்க போறேன்னு சொல்லல, நான் இதுல இருந்தே குதிச்சிருவேன். ஏற்கனவே பேப்பர்ல வேணா நீங்க எழுதி கொடுக்காட்டாலும் ஆர்த்தியக்காவும் பாட்டியும் பாத்துட்டு தான் இருந்தாவ. என்னதான் நீங்க அவங்க வீட்டு பேரனாவே இருந்தாலும் இன்னொரு பொண்ணுக்கு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா கேட்பாவ. ஏய் தயவு செஞ்சு கொஞ்சம் கத்தாத காதுகிட்ட. கத்துவேன்னு எனக்கு தெரியாது, இல்லன்னா பஞ்சு எடுத்துட்டு வந்திருப்பேன். இப்ப எங்க கூட்டு போறீங்கன்னு மட்டும் என்கிட்ட சொல்லல, அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற. உங்க அம்மா வீட்டுக்கு போறோம். அம்மா வீட்டுக்கா? ஆமா. இப்ப குதிக்கிறியா? தயவு செஞ்சு இப்ப குதி. இங்க பாரு, நீ குதிக்கிறதா எதிர்த்தாப்புல வர லாரி உன் மேல மோதுறதுதான் கரெக்டா இருக்கும். எனக்கும் தொல்லை இல்லாம இருக்கும். 5 பைசாக்கு தேராது, எல்லாருக்கும் தொல்லை இல்லாம எல்லாரும் சந்தோஷப்படுவாங்களே. எதுக்கு அம்மா வீட்டுக்கு போறோம்? சும்மா. அது ஒண்ணும் இல்ல, தாலி கட்டும்போது ஹால் மட்டும் தான் எப்படி இருக்குன்னு பார்த்தேன். கிச்சன் ரூம் எல்லாம் எப்படி டிசைன் பண்ணிருக்காங்கன்னு தெரியலையா? விளையாடாதுங்க அருண். இல்லம்மா விளையாடாதுங்க ஆமாவாயா? இனி அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன். சொல்லுங்க எதுக்கு இப்ப அம்மா வீட்டுக்கு போறோம்னு. திங்ஸ் எல்லாம் அங்கதானே இருந்து
உங்க வீட்டுக்கு கால் பண்றதுக்கு 10 தடவை என் போனை எடுத்து எடுத்து பாத்துருப்பேன். லாக் என்னன்னு கேட்டா உன் வாயில இருந்து முத்து கீழே விழுந்துடும். சரி எப்படியும் நீ கேட்க மாட்டேன், நானே அன்லாக் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா தேங்கி நின்னேன். சரி போய் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துருவேன் தான் கூட்டு போறேன். நீங்களே இனியாவன் தானே போறதா இருந்து என்ன கூட்டு போறீங்க? அதுவும் தாத்தா கிட்ட கூட சொல்லாமா? நான் என்ன ஜெயிலுக்குள்ளே இருக்கேன்? கட்டின பொண்டாட்டியை வெளியே கூட்டு போறதுக்கு பர்மிஷன் வாங்குறதுக்கு. கட்டின பொண்டாட்டியா? ஆமா, எந்த வியூல பார்த்தாலும் உங்களை நல்லவர் மாதிரியே தெரியல. அது பாக்குறவங்க கண்ணை பொறுத்து. கண்ணு சரியா இருந்தா வியூவும் கரெக்டா இருக்கும். எனக்கு கோவமா தான் வருது. சரி எங்க அம்மா வீட்டுக்கு கூட்டு போறீங்களேங்கிறதுக்காக அமைதியா வரேன்னு சொல்லிவிட்டேன். நீ உன் டப்பா வாயை மூடினாலே போதும். சாம் டேய், இந்த ரூமுக்கு வந்தாலே உன் ஞாபகம் வருதுன்னு தான் இத்தனை மாசமா இந்த ரூம் பக்கமே நான் வரதில்ல. ஆனா இன்னைக்கு எனக்கு ஒண்ணு புரிஞ்சு இசை. எத்தனை மாசம் இல்ல, எத்தனை வருஷம் ஆனாலும் என்னால உன்னை மறக்க முடியாது. தேய்ச்சி விடுங்க சாம். ஏய் இருடி, இதெல்லாம் இப்பவே ட்ரைனிங் எடுத்துக்கோங்க. இனிமே எப்ப இதெல்லாம் கத்துக்க போறீங்க? இதுக்கு மேல தேய்ச்சி விட்டுட்டு இருந்தா சாரி தான் கிழிஞ்சு கையில வரும். உங்க அம்மாவை பாத்தீங்களா? எனக்கு சாரியே கட்ட தெரியாதுன்னு தெரியும். ஆனா ஹெல்ப் பண்ற மாதிரி ஹெல்ப் பண்ணிட்டு பாதியில விட்டுட்டு போயிட்டாங்க. அது ஒண்ணும் இல்ல பொண்டாட்டி, மிச்சத்தை நீயே பாத்துக்கான்னு அவங்க பையன்கிட்ட பொறுப்பை விட்டுட்டு போயிருக்காங்களாம். நீங்க பாத்தீங்க? ஆமா, இது நான் எடுத்து கொடுத்த சாரி. ஆமா சாம், நீங்களே என் கூட இருக்க மாதிரி இருக்கு. ஆஹா, உன் கூட இருக்க மாதிரினா? எங்கே இருள் என்றாலும் அங்கே ஒளி நீதானே, கண்ணாயனை நீயே காக்க கண்ணீரையும் காணேனே, கண்ணில் நீ வந்து கதை பேச கனவில் முன்னால சிரிச்சேனே, உலகம் எல்லாமே தடுத்தாலும் உனக்கு துணையாக இருப்பேனே. அவ்வளவுதான். எப்படி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லவே இல்ல. அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்றேன். படுறா, எங்க அம்மா ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. ஏன் நல்லா இல்லையா? நல்லாதான் இருக்கு, ஆனா பொறுப்பு ஆரம்பத்துல இருந்து என்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கணும். போங்க சாம், எனக்கு வெக்கமா இருக்கு. அட படுறா. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எல்லாரும் ஒன்னா கோயிலுக்கு போவாங்க. நம்மள பாத்தீங்களா, கல்யாணத்துக்கு முன்னமே கிறிஸ்துமஸ்க்கு ஒன்னா சர்ச்சுக்கு போறோம். எத்தனை பேருக்கு கொடுத்து வச்சிருக்கேன் பாத்தீங்களா இது? சரி சாம், நான் எவ்வளவு நேரம் பிடிச்சிட்டே இருப்பீங்க? இப்ப கரெக்டா தான் இருக்கு. எத்தனையோ கதையிலையும் படிச்சிருக்கேன், எத்தனையோ பேர் காதலையும் பார்த்திருக்கேன். காதல் உண்மையா இருந்தா கண்டிப்பா அது ஜெயிக்கும். நம்ம படிச்சதை நம்ம பார்த்தது மட்டும் கரெக்டா இருக்கும்போது ஏன் காதல் மட்டும் தோத்தே போயிடுச்சேன். என்னை நம்பி நான் நல்லா பார்த்துப்பேன்னு வந்த பொண்ணா கடைசி வரைக்கும் கண் கலங்காம பார்த்துக்கணும்னு நினைச்சேன். என் காதல் தான் தப்பு. என் மனசுக்குள்ள இந்த இசைக்கு காதலை கொடுத்துருந்தா இந்நேரம் அவ என் கூட இருந்திருப்பான். என் காதல்ல குறை இருந்ததுனாலதான் அவ என்னை விட்டுட்டு போயிட்டா. அன்பு, கல்யாண வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் இந்த 5 நாளும் நீ கரெக்ட் டைமுக்கு தூங்கி கரெக்ட் டைமுக்கு எந்திரிக்கணுமா? அம்மா வேற சொல்லிட்டே இருந்தாங்க, தேவையில்லாம வீட்ல இருந்து வெளியெல்லாம் நீ போக கூடாதாம். என்ன சொல்லிட்டே இருக்கேன், கேட்டுட்டே இருக்க? நீ சொல்ற, நான் கேக்குறேன். என்ன அப்செட்டாவே இருக்க? சந்தோஷமா இருக்கா? எனக்கு பிடிச்சா இந்த கல்யாணம் நடக்குது. ஆசைப்பட்ட ஒரு விஷயத்த 3 வருஷம் தேடிட்டேன், அதுவும் கிடைக்கல. என் காதல நான் தோத்தது கூட நான் அதிர்ஷ்டம் இல்லாதவனா இருக்கலாம், ஆனா இந்த கல்யாணம் எனக்கு துளி கூட பிடிக்கல. இனியா ஆர்த்தி என்னையும் ஸ்ருதிய மாதிரி தானே இருந்தாங்க அன்பு, போக போக மாறிடுவா. அவ மாறினாலும் 1% கூட அவளை என்னால ஏத்துக்க முடியாது. இப்பதான் இனி எனக்கு தோணுது, சின்ன வயசுல இருந்தே பெரியவங்க விருப்பத்துல எதுலையுமே நம்ம எதிர்த்து பேசினதில்ல. இப்ப ஃபர்ஸ்ட் டைம் அதுக்காக ஃபீல் பண்றேன். மேபி அப்போ ஒரு வேளை எதிர்த்து பேசியிருந்தா இந்த கல்யாணம் வேண்டாம், இல்லைன்னா நான் இந்த வீட்டை விட்டு போறேன்னு ஸ்ட்ராங்கா பேசியிருக்க முடியும்ல. என்னடா பேசிட்டு இருக்க? எனக்கு யாரை பார்த்தா இவ்வளவு வெறுப்பு வந்தது இல்லை இனியா, ஆனா அந்த ஸ்ருதியோட பேரை கேட்டாலே அவ்வளவு வெறுப்பு வருது எனக்கு. அன்பு, நம்ம வீட்ல எல்லாமே நம்ம ஆசைப்படாமலே பெஸ்டா தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் அவன் கல்யாண விஷயத்துலயும் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். நீ ட்ரை பண்ணாம இல்ல, அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்காக நீ ட்ரை பண்ணிருக்க. ஃப்ரீயா விட்டுற, அந்த பொண்ணுக்கு ஒன்ன பிடிக்கல அப்படின்னு நினைச்சு விட்டுரு. நீ இப்படி ஃபீல் பண்றதாண்டா கஷ்டமா இருக்கு. நாள் இவ்வளவு பக்கத்துல நெருங்கிட்டீனியா, ஸ்ருதி கழுத்துல நான் தாலி கட்டுறதுக்கு முந்தின செகண்ட் கூட ஏதாவது ஒரு மாற்றம் நடந்துராதான்னு தோணிட்டே இருக்கிறியா. இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கும் தாத்தாவை எதிர்த்து பேசுறதுக்கும் இந்த வீட்டுல யாருமே என்ன பிறக்கல. இருந்தாலும் மனசுக்குள்ள யாராவது ஒருத்தங்க தாத்தாக்கு புரிய வைக்க மாட்டாங்களா இது தப்புன்னு தோணிட்டே இருக்கு. ஆனாலும் இன்னொரு மனசு சொல்லுது, தாத்தாவை எதிர்த்து பேசுறதுக்கு யாராலையும் முடியாது, உனக்காக யாரும் சப்போர்ட் பண்ண போறது இல்ல அப்படின்னு. என்ன அன்பு, லூசா நீ? உன்னை ஏதோ நாங்க கிணத்துல புடிச்சு தள்ளி விடுற மாதிரியே பேசிட்டு இருக்க.
உன்னால அந்த பொண்ணை கண்டுபிடிக்க முடியல. வீட்ல இருக்கவங்க எல்லாரும் என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்டுட்டாங்க, இல்லன்னா எல்லாமே இல்ல இல்ல இல்லன்னு சொன்னதுனால தானே தாத்தா இந்த முடிவை எடுத்திருக்காரு. இப்ப போய் உனக்காக பேசுறதுக்கு யாரும் இல்ல, நாங்க எல்லாம் உன்னை கிணத்துல பிடிச்சி தள்ளி விடுற மாதிரி பேசிட்டு இருக்க. நீ எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகுற? எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல. அன்பு, நான் பேசாம இருக்கிறதுக்கு காரணம் உனக்கு இந்த பொண்ணு இல்ல. எந்த பொண்ணை பார்த்தாலும் நீ பிடிக்கலன்னு தான் சொல்லுவ. காரணம் அந்த பொண்ணு கண்ணம்மா. அன்பு, அவ உனக்கு கிடைக்கணும்னு இருந்தா இதுக்கு முன்ன கிடைச்சிருப்பாளே. கடவுளுக்கு அது விருப்பம் இல்லாததா கூட இருக்கலாம் அன்பு. கடவுளோட விருப்பம் அதுவா இருந்ததுன்னா எவ்வளவு தூரத்துல அந்த பொண்ணு இருந்தாலும் இந்நேரம் நீ கண்டுபிடிச்சிருப்ப. கடவுள் விருப்பம் அதுவா இல்லாம இருக்கும்போது எவ்வளவு பக்கத்துல அந்த பொண்ணு இருந்தாலும் உன்னால கண்டுபிடிக்க முடியாது அன்பு. அதனால அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு தாத்தா உனக்கு எப்பவும் நல்லதான் நினைப்பாங்கன்னு ஸ்ருதி காலத்துல தாலி கட்டு. அவளே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை எவ்வளவு நல்லதா சொல்லியிருக்கா. கண்டிப்பா நம்மள புரிஞ்சுப்பா. நம்மள பிரிக்கணும்னாலாம் யாராலையும் வர முடியாது. என்னமோ லோன்லியா இருக்குனியா, நான் ரூமுக்கு போறேன். டேய் அன்பு. பாரதி, இப்போ மறந்துட சொன்னா இப்ப ஞாபகப்படுத்த வைக்கிறேன். எப்பவும் சிரிச்சிட்டு சந்தோஷமா இருடா. இது உனக்கு கிடைக்க கூடாதுன்னு இருந்துச்சுன்னா கிடைக்காது. பாரதிக்கு அவனோட காதலி கண்ணமா கிடைக்கணும்னு விதி இருந்துச்சுன்னா கண்டிப்பா கிடைப்பா. ஸ்ருதியை ரிஜெக்ட் பண்றதுக்கு நம்ம கிட்ட ப்ராப்பரான ஒரு ரீசன் இல்ல. ஏன்னா நம்ம எல்லாம் ஒன்னாவே வளர்ந்துட்டான்பு. எல்லா விஷயத்துக்கும் விட்டு கொடுத்து போறது, சின்ன சின்ன விஷயத்துக்கும் தூக்கி பிடிச்சிட்டு சண்டை போட்டா குடும்பம் உடஞ்சிரும். சோ ஜாயிண்ட் ஃபேமிலினா நம்ம மனசுல இருக்கதை மட்டும் பேசாம இதனால அடுத்தவங்க மனசு கஷ்டப்பட்டுருமான்னு யோசிச்சு பேசினாதான் குடும்பம் உடையாம இருக்கும். ஆர்த்தி அண்ணியா இருக்கட்டும், ஸ்ருதியா இருக்கட்டும், இவங்க எல்லாம் அவங்க வீட்டுல தனியாவே இருந்துட்டாங்க. நம்மள மாதிரி ஜாயிண்ட் ஃபேமிலி கிடையாது. சோ நம்ம ஃபேமிலி ஆளுங்க கூடயும் நம்ம கூடயும் கனெக்ட் ஆகுறதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும். நீ வேணா பாரு அன்பு, உன் கல்யாண லைஃப் உனக்கு சந்தோஷத்தை மட்டும்தான் தர மாதிரி இருக்கும். வழக்கம் போல கண்ணம்மா பொண்ணம்மான்னு ஏதாவது கனவு கண்டுட்டு போய் தூங்கு. நான் எவ்வளவு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கேன், உனக்கு நக்கலாம். இப்பதான் சொல்றேன் அன்பு, உனக்கு அந்த பொண்ணு கிடைக்கணும்னு இருந்தா எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் நீ கண்டுபிடிச்சிருப்ப. கிடைக்க கூடாதுன்னு விதி இருந்தா உன் மூச்சு காத்து படுற தூரத்துல நின்னா கூட உன்னால கண்டுபிடிக்க முடியாது. சரி சரி, மொக்க டயலாக்கா விடாத. போங்க ஹீரோ. அப்புறம் பாரதி, போய் உங்க காதலி கண்ணம்மாவை நினைச்சு கனவு கண்டுட்டே தூங்குங்க. ஓகேடா பேபி. போங்க பாரதி, போங்க. பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா, தீராத காதல் நீயே செல்லம்மா செல்லம்மா. இப்படி 3 பேரை 3 திசையில பிரியிற மாதிரியா ப்ராஜெக்ட் கிடைக்கணும். இனியா இல்லாமல இது வரைக்கும் நாம இருந்ததில்ல. இதுல சாம வேற. எனக்கே எப்படி இருக்குன்னா அவங்க 2 பேருக்கும் எப்படி இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நான் அவ்வளோ மிஸ் பண்றேன் குட்டிமா. பேசாம இவங்க 2 பேருக்கும் கான்ஃபரன்ஸ் போட்டு பேசிடுவோமா? சார், மே ஐ கம் இன்? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நீங்க சார், நீங்க எவ்வளவு நாள் இங்க இருக்கீங்களோ அது வரைக்கும் உங்களுக்கு பிஏவா வேலை பார்க்கறது தான் என்னோட வேலை. ஓகே. ஸோ டு யூ நோ த மீனிங் ஆஃப் மே ஐ கம் இன்? சார், சாரி சார். அகைன் யூ ஆஸ்க் பெர்மிஷன் மீ? ஓகே சார். சார், மே ஐ கெட் இன்? ஜஸ்ட் ஃபார் ஜோக்கிங். ம். அதான் உள்ள வந்துட்டீங்களே, ஃபேஸ கொஞ்சம் காமிக்கலாமே. இல்ல சார், நாங்க இப்படி தான் இருக்கணும். ஓ, உங்க நேம்? நீங்க 1 வீக் தான் இருக்க போறீங்க. சோ இந்த 1 வீக் உங்களுக்கு பிஏவா இருக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். 1 வீக் பிஏக்கு நேம்லாம் வேண்டாம் சார். ஆஹா, சடனா உங்களை கூப்பிடணும்னா நான் எப்படி உங்களை கூப்பிடுறது? உங்க கண்ணு மட்டும்தான் எனக்கு தெரியுது. முட்டை கண்ணின்னு கூப்பிட முடியுமா? உங்களுக்கு விருப்பம்னா அப்படியே கூப்பிடுங்க. முட்டை கண்ணின்னு கூப்பிட்டாலும் பரவாயில்ல, உங்க பேரை சொல்ல மாட்டீங்க. என் கண்ணு அழகா இருக்கிறதுனால தானே முட்டை கண்ணின்னு கூப்பிடுறீங்க. சோ இட்ஸ் ஓகே. விழியோரம் சிறையானே பெண்ணும் வெட்கத்திலே அறிவாயானே தோழி அழகே நீ என்றாலே அருகே கொஞ்சம் வாழி செல்லம்மா. ஓகே முட்டை கண்ணி, எப்போ உங்க நேமை என்கிட்ட நீங்க சொல்றீங்களோ அது வரைக்கும் மிஸ் ஆர் மிஸ்ஸஸ்? மிஸ். ஓகே மிஸ் முட்டை கண்ணி, உங்க பேரை நீங்க என்கிட்ட சொல்றது வரைக்கும் பிரைம் மினிஸ்டர் முன்னமே நம்ம 2 பேரை நிக்கிற சிச்சுவேஷன் வந்தாலும் அதே இடத்துல இருந்து நான் உங்களை முட்டை கண்ணின்னு தான் கூப்பிடுவேன். முட்டை கண்ணி, சரிங்களா முட்டை கண்ணி? சார் சார் சார், வெயிட் பண்ணுங்க, சொல்லிடுறேன். என் பேரு. உங்க பேரு? மை நேம் இஸ். சாரிங்க, எல்கேஜில உங்களை கொண்டு சேர்க்கறதுக்கெல்லாம் எனக்கு ஐடியா இல்ல. சோ மை நேம் இஸ் எல்லாம் வேண்டாம். ஐ அம் கண்ணம்மா. என்னங்கம்மா? என்னங்கம்மா இல்ல, கண்ணம்மா. சரிங்கம்மா. கண்ணம்மா கண்ணம்மா என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா. அப்புறம் முட்டை கண்ணி? சார், நான் தான் என்னோட நேம் கண்ணம்மான்னு சொல்லிட்டேனே. சரி, உங்க நேம் கண்ணம்மா தான், எனக்கு புரிஞ்சிருச்சு.
இப்போ ஒருத்தங்க வந்து நம்மக்கிட்ட நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறாங்க, அதுக்கு பதில் என்ன சொல்லுவீங்க? நாங்க நல்லா இருக்கோம்னு சொல்லுவோம். சரி, இப்போ நான் உங்ககிட்ட கேக்குறேன், எப்படி இருக்கீங்க? ம், நல்லா இருக்கேன். ஓகே, அப்புறம் அப்புறம் என்ன? நல்லா இருக்கோன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க கிட்ட நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்கணும். இப்போ என் பேரை கேக்குறீங்களா? சார், இதுக்கு டைரக்டாவே உங்க பேரை நீங்க சொல்லியிருக்கலாம். கேட்டாதாம்மா சொல்ல முடியும். உங்க பேர் என்ன சார்? உங்க பேரு கண்ணம்மான்னு இருக்கும்போது என்னோட பேரு பாரதி. கண்ணம்மா கண்ணம்மா என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா தீராத காதல் நீயே செல்லம்மா செல்லம்மா. ஓய் குட்டிமா, எனக்கு இங்க புதுசா அழகான ஒரு பிஏ கிடைச்சிருக்காங்களே. அழகான பிஏவா? ஆமா, அவ பேர் கூட கண்ணம்மா. உங்களுக்கு எப்ப என்ன தேவைனாலும் என்ன கூப்பிடுங்க. எனக்கு எப்பவுமே நீங்க தாங்க தேவை. என்ன? ஐ மீன், என்னோட கம்பெனில எனக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எப்பவுமே என் கூட தான் இருப்பாங்க. எனக்கு எது தேவைனாலும் அவங்களே பார்த்துப்பாங்க. பட் இப்போ உங்க கம்பெனி கூட சேர்ந்து ப்ராஜெக்ட் பண்றோம். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட என் கூட இல்ல. ஸோ என்ன தேவைனாலும் நீங்க ஹெல்ப் பண்ணணும்ல. எஸ் சார், பட் நான் இந்த கம்பெனியோட எம்ப்ளாயி கிடையாது. அப்புறம் இந்த கம்பெனி எம்டி இருக்காங்கல்ல, அவங்க பிஏ 1 மந்த் லீவ்ல இருக்காங்க. பிஏ இல்லாம அவர் அட்ஜஸ்ட் பண்ணிடுவாரு. பட் நீங்க புதுசுல, அதான் 1 வீக் மட்டும். நீங்க ஊருக்கு கிளம்புனதும் நான் இந்த ஜாப் ரிசைன் பண்ணிடுவேன். இது என்னங்க, இப்படி ஒரு ஜாப் நான் எங்கேயும் பார்த்தது இல்ல. அதாங்க, இப்போதைக்கு இந்த கம்பெனிக்கு பிஏ கிடையாது. ஆனா இப்போ நீங்க பண்ண போற ப்ராஜெக்ட் ரொம்ப 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 பெரிய ப்ராஜெக்ட்ங்கிறதுனால ஒன்னா பண்றீங்க. நீங்க வேற தெரியாத ஊருக்கு வந்திருக்கீங்க. உங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது இது எல்லாம் கூட பார்த்து பார்த்து பண்ணணுமா. இந்த கம்பெனி எம்டி சொல்லியிருக்காரு. எது பிடிக்கும்னா ஐ லைக் யூ, ஐ லைக் யூ. எந்த பொண்ணு மேல எனக்கு வராத ஒரு ஃபீல் எதுக்காக உன்னை பார்த்தது எனக்கு வந்துச்சுன்னு தெரியல. அட்லீஸ்ட் ஒரு வருஷமாவது பழகி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வர்றது தான் காதல்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா பார்த்த அந்த செகண்ட்லயே எனக்கு காதல் வந்திருக்கு. அதுக்கான காரணம் எனக்கு இன்னைக்குமே தெரியல. அது எதனால? அன்புங்கிற பையன் ஒரு நாள் பார்த்த உடனே காதலிக்க அவ்வளோ சீப்பான பையனான்னு கூட தோணுது. இதுக்கெல்லாம் எனக்கு அர்த்தம் என்னன்னு தெரியல. ஆனா அவன் கூட ஒரு நாள் வாழ்ந்தாலும் ஒரு யுகம் வாழ்ந்ததுக்கு சமம். என் கூட நீ வாழணும்னு இல்ல அன்பு. ஆனா எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சின்னதா என் மேல உனக்கு காதல் இருக்குது வெளிப்பட்டாலே எனக்கு போதும். அந்த இடத்துல நான் கண்ணம்மாவா இருக்க ஆசைப்படல, இனியாவா இருக்க ஆசைப்படுறேன். என்ன சார், ஒரே டென்ஷனா? என் ஃபேஸ்ல இப்பவாவது நீங்க டென்ஷன் பார்த்திருக்கீங்களா? அதுவும் உங்க கண்ணை பார்த்ததுக்கு அப்புறம். கண்ணை பார்த்ததுக்கு அப்புறமா? கண் மட்டும் தானே தெரியுது. இல்லைங்க, எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா. எனக்கு லைஃப் பார்ட்னரே வந்தாலும் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எப்பவுமே என்னோட ஃப்ரெண்டுக்கு தான். ஓ, அவ பேர் இனியா. எப்போ கம்பெனி சைட்ல ஏதாவது இஷ்யூ நடந்து நான் கோவமா இருந்தாலும் இல்ல வீட்டுல டென்ஷனா இருந்தாலும் என் கண்ணை பார்த்து பேசுவா. நானும் ஒரு 3 செகண்ட் அவ கண்ணை பார்த்துட்டா போதும், நான் என்ன மைண்ட் செட்ல இருந்தாலும் அப்படியே நார்மல் ஆயிருவேன். ஓ அப்படிங்களா? அதே மாதிரிதான் உங்க கண்ணுக்குள்ள என்னமோ இருக்கு. ஒருவேளை தூசி ஏதாவது போயிருக்குமோ? தூசி இல்லைங்க, ஆனா உங்க கண்ணுக்குள்ள என்னமோ இருக்கு. கண்ணுக்குள்ள கருவிழி தானே இருக்கும். அதையும் தாண்டி ஓ, உங்க கூட பேசும்போது நெருக்கமானவங்க யாரும் என் பக்கத்துல இருக்க மாதிரி இருக்கு. சோ ஐ லைக் யூ, சோ ஐ லைக் யூ. ஏன் சார், என் கண்ணை வச்சு இவ்ளோ போய் இறக்கி விடுறீங்களே? நீங்க மட்டும் என் ஃபேஸ பாத்துட்டீங்கன்னா அதுக்கேத்தாப்புல என்ன எவ்வளவு கதை அடிச்சு விடுவீங்க. ரொம்ப குசும்பு தான் சார் உங்களுக்கு. ஹலோ ஹலோ ஹலோ. ஆமா, நானும் தான் உங்ககிட்ட ஓவரா பேசிட்டு இருக்கேன். இதுவே வேற ஏதாவது பொண்ணா இருந்தா உனக்கெல்லாம் பிஏவா இருக்க முடியாதுன்னு கிளம்பிருப்பா. பட் நீங்க அமைதியா இருக்கீங்கன்னா. ஓவர் இமேஜினேஷன் உடம்புக்கு ஆகாது சார். நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன அப்படி பேசிடுறீங்க? எப்ப பார்த்தாலும் இனியா இனியா இனியா, பாதி நேரம் சாம். இதெல்லாம் சொல்லிட்டு அவங்க கூட என்ன கம்பேர் பண்றீங்க? கான்வர்சேஷன் முடியும் போது ஐ லைக் யூன்னு சொல்றீங்க, இவ்வளவுதானே? இல்லங்க, எங்க ஊர்ல ஐயின் தொடங்கினாலே செப்பல் அடி கன்ஃபார்ம். நான் லைக்கையும் தாண்டி யூ வரைக்கும் போயிருக்கேன். நீங்க அதை லைக் பண்றீங்கன்னா டு யூ? டு யூ? இல்லங்க, இனிய கேரக்டர் கூட நிறைய இடத்துல உங்களுக்கு ஒத்து போகுது. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் கூடயாவது ஏன் கேரக்டர் ஒத்து போகுதான்னு கேக்குறேன். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது சரி, நீங்க வந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு தான் இருக்கீங்களா? வேலைன்னு வந்துட்டா நாங்க வெள்ளக்கார துரமா. ஓ, எனக்கு புரியல, உன் நிஜ பெயர் என்ன? எதுக்காக அந்த கம்பெனில என்னோட ஒர்க் அங்க முடியறது வரைக்கும் மட்டும் நீ அங்க பிஏவா ஜாயின் பண்ணணும்? அதுவும் எனக்கு மட்டும். மறுபடியும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில உன்னை பத்தி விசாரிக்கும் போது ஏன் ஒருத்தங்களுக்கு கூட உன்னை பத்தின டீட்டெயில் தெரியல? யார் நீ?
எதுக்காக என் லைஃப்ல வந்த? நீ என் லைஃப்ல வராம இருந்திருந்தா கூட பிடிக்குதோ பிடிக்கலையோ ஸ்ருதி கழுத்துல தாலி கட்டியிருப்பேன். இப்போ அவன் மேலேயும் ஒரு வெறுப்பாகி நீயும் கிடைக்காம என்னதான் பண்ண போறேன்னே தெரியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கேன். உன் வாய்ஸ் தான், உன் கண்ணை மட்டுமே உன் மேல காதல் வர வச்சுதான் எனக்கு. இதுக்கு அர்த்தம் என்ன? இல்ல எல்லாரும் சொல்ற மாதிரி நீ என்னை சுத்தி இருக்க பொண்ணா, எனக்கு பழக்கப்பட்ட பொண்ணா? ஒருவேளை எனக்கு பழக்கப்பட்ட பொண்ணா இருந்ததுனால கண்ணை பார்த்ததான் எனக்கு லவ் வந்துச்சா? எனக்கு எதுக்கான பதிலுமே தெரியல கண்ணம்மா. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கண்ணம்மா 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 மட்டும்தான். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அன்பு நீ மட்டும்தான்டா. எனக்கு உன் கூட வாழணும்னுலாம் இல்லை. தாத்தா ஆசைப்படி எது வேணாலும் நடக்கட்டும். ஆனா இத்தனை வருஷம் நான் உன் கூடவே இருந்திருக்கேன். என் மேல உனக்கு ஒரு செகண்ட் கூட காதல் வந்ததே இல்லையா? ஒரு தடவை கூட உனக்கு என் மேல காதல் வரவே இல்லையா? இல்லை என் கண்ணில் என்னோட காதலை நீ உணர்ந்ததே இல்லையா? நீ மட்டும் என் லைஃப்ல கிடைச்சிட்ட, அதை விட ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்க போறதே இல்ல. என்னங்க சடனா வெளியெல்லாம் கூட்டு வர சொல்லியிருக்கீங்க? அதுவும் இந்த அன்பு உங்களுக்கு ஒரு 5 days தான் பழக்கம். நீங்க இங்க இருக்க போற நாள் இன்னும் 2 நாள் தானே. தெரியலமா, மேபி எக்ஸ்டெண்ட் ஆகலாம். ஏன்னா ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் சின்ன ப்ராஜெக்ட் கிடையாது, ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல நான் பார்த்த சேலஞ்ச் மாதிரி எந்த ப்ராஜெக்ட்லயும் இவ்வளோ சவால்களை நான் பார்த்ததே இல்லை. ஏன் சாம் அவ்வளோ கஷ்டமா? ஒரு என்ஜினியரா இருந்து சொல்றேன், இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கை எப்போ முடிச்சு கீயை கையில கொடுப்போம் அப்படின்னு இருக்கு. இந்த ஒர்க்ல அவ்வளோ சேலஞ்ச் இருக்கு. அவ்வளோ பெரிய என்ஜினியர் நீங்க, நீங்களே முட்டிட்டு முழிக்கிறீங்க போல. 2 feet 3 feet வரும்போதே அவ்வளோ பாறையா இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா அண்டர் கிரவுண்ட் வாட்டர் வந்துட்டே இருக்கு. ஸோ எனக்கு மட்டும் இல்ல, இந்த ப்ராஜெக்ட்ல சம்மந்தப்பட்டிருக்க எல்லா என்ஜினியர்ஸ்க்கும் இந்த ப்ராஜெக்டை முடிச்சு கொடுக்கறது ரொம்ப சவாலான ஒரு விஷயம் தாங்க. இவ்வளோ பெரிய என்ஜினியர் நீங்க சோர்ந்து போகலாமா? அட சொல்றேங்க. கிளம்புமா? நான் பார்த்தேன். என்ன பாத்தீங்க? நேற்றுக்கு லோடு இறக்கும்போது ஒரு என்ஜினியரா நீங்க போய் தூங்காம அந்த ஒர்க் எல்லாம் முடியறது வரைக்கும் அவங்க எல்லாரும் கூட நின்னீங்க எல்லாம். மேபி அதனால உங்களுக்கு சீக்கிரமா தூக்கம் வருதுன்னு நினைக்கிறேன். அது சரி, ஆபீஸ் முடிஞ்சு நீங்க வீட்டுக்கு போக மாட்டீங்களா? அதுக்கப்புறமா என்னதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க போல. சேச்சா அப்படியெல்லாம் இல்ல, பில்டிங் ஒர்க் நடந்துட்டு இருக்கலாம். அது பக்கத்துல தான் என்னோட ஹாஸ்டல் இருக்கு. ஓகே ஓகே சரி, நம்ம தான் இவ்ளோ பேசி பழகிட்டோமே, இப்பவாவது உங்க முகத்தை காமிக்கலாமே. இல்லங்க, 1 வீக் உங்களுக்கு பிஏவா இருக்க போறேன். அதுக்கப்புறம் நீங்க யாரோ நான் யாரோ. எங்க அம்மா சொல்லியிருக்காங்க யார்கிட்டயும் முகத்தை காமிக்க கூடாது அப்படின்னு. சூப்பருங்க, நல்லா வளர்த்துருக்காங்க உங்க அம்மா உங்களை. தேங்க்யூ. சரி, உங்களோட ஒரிஜினல் நேமையாவது சொல்லலாமே. என் பேர் அன்புன்னு உங்களுக்கு தெரியுதுலாம், அதே மாதிரி உங்க பேர் நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா? பிரைம் மினிஸ்டர் பக்கத்துல நாம நின்னால நீங்க என்ன கண்ணம்மான்னு கூப்பிட்டா போதும். கண்ணம்மா கண்ணம்மா என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா. உனக்கே தெரியாம ஒரே ஒரு தடவை உன் கண்ணுல என் மேல இருக்க காதலை நான் பார்த்தா போதும். ஸோ நாளைக்கு நான் ஊருக்கு கிளம்ப போறேன். ஓகே. என்ன நான் கிளம்ப போறேங்கிறேன், நீ என்ன கொஞ்சம் கூட மிஸ் பண்ண மாட்டேங்கிற? நீங்க இங்க இருக்கிறது வரைக்கும் தான் நான் உங்களுக்கு பிஏவா இருக்கிறதுக்காக வந்திருக்கேன். நீங்க போயிட்டா அப்புறம் நானும் போய் தான் ஆகணும். இப்பவாச்சும் கம்பெனி மொபைல் நம்பர் தவிர உன் பர்சனல் மொபைல் நம்பர் கொடுக்கலாமே. இல்ல உன் நேம், இல்ல உன் ஃபேஸ், இது எதுக்குமே விட தெரியாம நான் இங்கிருந்து கிளம்பணுமா? சார் என்ன, ஒவ்வொரு இடத்துல நம்ம ஒர்க் பண்ணும்போது ஒவ்வொரு விதமான ஆளுங்களை பார்ப்போம். ஸோ பழகிட்டு அவங்கள விட்டு பிரிஞ்சு போகும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இதெல்லாம் சேர்ந்தது தான் வாழ்க்கை. நீங்க கேட்ட இந்த 3க்கு பதிலும் என்கிட்ட இருந்து தேவைப்படாது. என் பேர் இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்படாது. என் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தேவையில்லை. நீங்க கிளம்புனதோட எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் எதுக்கு ஃபோன் நம்பர்? உன்னை விட்டு நான் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு அப்புறம் தான் உன்னை இன்னும் அதிகமா என் மனசு தேட ஆரம்பிச்சு. ஒவ்வொரு நாளும் நான் உன் கூட வாழ்ந்துட்டு தான் இருக்கேன். இதுல எப்படி ஸ்ருதி கழுத்துல தாலி கட்டி ஸ்ருதி கூட என்னால வாழ முடியும்? நான் உன் கூட வாழ்ந்துட்டு தான் இருக்கேன் அன்பு. எனக்கு அதுவே போதும். கண்ணிரண்டில் 100 வெண்ணிலாக்கள் தோன்றும், ஆனாலும் அனல் I like you. பாயும். நாடி எங்கும் ஏதோ நாத வெள்ளம் ஓடும், ஆனாலும் என்னதாகும். ஐ லைக் யூ கண்ணம்மா. மைசிலிருக்கும் வண்ணம் தீ வளர்த்ததென்ன, தூவம் இப்ப கூட I like you கண்ணம்மா. தூண்டிலிட்டதென்ன, என்னையே கேட்டு ஏங்கினே. உங்க கண்ணு ரொம்ப கியூட்டா இருக்குங்க. ஐ லைக் யூ. பல மின்னல் ஏழும் நேரம், எங்கெங்கோ எங்கெங்கோ என் எண்ணம் போகும் தூரம். என் தங்கம் அப்படியே என் கண்ணை பற்றம் போல இருக்கு.
என்ன அத்தை இதெல்லாம்? இப்ப எதுக்கு இதெல்லாம்? தங்கம், இதெல்லாம் அன்புக்கு வரப்போற பொண்டாட்டிக்காக நானும் இவரும் பார்த்து பார்த்து எடுத்து வச்சது. என்ன ஒண்ணு, ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு நகை எடுக்கும்போது உனக்கு முகத்துக்கு இந்த நகை எப்படி இருக்கான்னு பார்த்து பார்த்து தான் நாங்க எடுத்தோம். இது வேற யாருக்கும் போக எனக்கு விருப்பம் இல்ல தங்கம். அவன் மனசுலயும் உன் மனசுலயும் வேணா நீங்க 2 பேரும் இல்லாம இருக்கலாம். ஆனா இது நானும் உன் விக்கி மாமாவும் உனக்காக அன்புக்கு வரப்போற பொண்டாட்டி நீதான்னு நினைச்சு பார்த்து பார்த்து எடுத்து வச்ச நகைங்க. இது உனக்கு தான். இல்லாத்த, நம்ம வீட்டுல எவ்வளவுதான் வசதி இருந்தாலும் இது அன்புக்கு வரப்போற பொண்டாட்டிக்காக நீங்க பார்த்து பார்த்து எடுத்து வச்சது. நியாயமா இந்த ஜுவல் எல்லாம் ஸ்ருதிக்கு தான் போய் சேரணும். இதை நீங்க ஸ்ருதிக்கே கொடுத்துருங்க. என்ன தங்கம், அப்போ நான் தான் உன்னைய மருமகளா பாக்குறேனா? உனக்கு இந்த அத்தையா படல எல்லாம்? அதானே, நான் யாரு? உன் அப்பனுக்கு தங்கச்சி. பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா வீட்டை விட்டு போகணும். நான் இதே வீட்டுல இருக்கேன். உனக்கு என் மேல மரியாதையே இருக்க போகுது. என்னத்த இப்படி எல்லாம் பேசுறீங்க? இப்ப என்ன, நீங்களும் மாமாவும் ஆசையா இந்த புடவையும் இந்த நகையும் எடுத்து கொடுத்துருக்கீங்க. இதெல்லாம் போட்டுட்டு நான் அன்பு கூட கோயிலுக்கு போனேன், அவ்வளவுதானே. இனியாவ கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு கூட்டுவான்னு அவன்கிட்டயும் சொல்லிட்டீங்களா? நான் போயிட்டு வந்துடுறேன், போதுமா? அவன் மனசுல வேணா நீ இல்லாம இருக்கலாம். ஆனா உன் மாமாக்கும் எனக்கும் என்னைக்கா இருந்தாலும் மருமவானா அது நீதான். அப்பா விருப்பப்படி கல்யாணம் நடக்க போறது அது பாட்டுக்கு நடக்கட்டு. இப்படி தங்கச்சில கணக்கா ஒரு பொண்ணை விட்டுட்டு யாரையோ பார்த்து பேசி முடிக்க வச்சுட்டானே பாவி பையன். எத்தனை நாள் என் அண்ணனே அவனுக்கிட்ட சொல்லியிருக்கான், இனியாவ என்னைக்கு எனக்கு கட்டி கொடுத்துருமாமா நீ கேக்குறியோ அன்னைக்கே என் பொண்ணை உனக்கு நான் கொடுத்துருவேன்னு எத்தனை இடத்துல அண்ணன் இவன்கிட்ட பேசியிருக்கான். இதெல்லாம் ஏன் இந்த அன்புக்கு புரியாமலே போயிட்டு? அத்தை விடுங்க, அதான் நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கோன்னு சொல்லிட்டேங்களா? இப்ப என்ன, நீங்களும் மாமாவும் எனக்கு எடுத்து கொடுத்த நகையெல்லாம் போட்டுட்டு நான் அவன் கூட கோயிலுக்கு போனோம், அவ்வளவுதானே? ஆமா, சரி போயிட்டு வரோம். நாங்க ஆசைப்பட்டாதான் நடக்கல. நடக்க போறதாவது உங்க வாழ்க்கையில நல்லதா இருக்கட்டும். பிள்ளைங்க 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வரதுக்குள்ள கிச்சன்ல இருக்க வேலையை பாத்துருவோம். பிரியாவா? என்ன செல்லும், உங்க பங்குக்கு நீங்களும் ஆரம்பிக்க போறீங்களா? நான் ஒன்னும் சொல்லலடி அம்மா. மாமன் பொண்ணு வியானேன்னு எத்தனையோ இடத்துல நல்லா அழிஞ்சு நிக்கானுங்க, நிக்காவ. இங்க உங்களுக்கு ஒரு தடங்கள் இல்ல, நீங்களே தடையா நிக்குதியா? ஏய், ஏன் போட்டிருக்க நகையெல்லாம் கழட்டி கொடுத்துட்டு போ. இவளுக்கு வாய்க்கு ஒரு கேடு வர மாட்டேங்குது. போய் வந்து வாச்சிருக்கேன். நான் எதுக்கு கழட்டி கொடுக்கணும்? அதான் சொன்னாங்களே அத்தை, இது அன்புக்கு வரப்போற பொண்டாட்டிக்காக, அதாவது எனக்காக அவங்க பார்த்து பார்த்து எடுத்து வச்ச நகை. இதான் உன் மனசு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக உன்கிட்ட கொடுத்துட்டு போறாங்க. கழட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எங்க வேணாலும் அவங்க கூட போய்க்கோ. முடியாது ஸ்ருதி. ஏய், என்ன இது உனக்கு சேர வேண்டியதுன்னு நான் அத்தை கிட்ட சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா இது அத்தை எனக்கு கொடுத்துருக்காங்கன்னா இதை நான் உனக்கு விட்டு கொடுக்க விரும்பல. மேபி உனக்கு ஜுவல் தான் வேணும்னா இதை விட அதிகமாவே நான் என்கிட்ட இருக்கிறத உனக்கு கொடுக்குறேன். இது ஆசையா எனக்கு அத்தை கொடுத்தது. இதை உனக்கு கொடுக்க சொன்னதை அவங்க ஃபீல் பண்ணாங்க. சோ கண்டிப்பா இதை நான் தரமாட்டேன் ஸ்ருதி. மேபி அத்தை ஃபீல் பண்ணாம இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா கொடுத்துருப்பேன். இது எனக்கு சேர வேண்டியது. இதுல ஆர்கியூ பண்ணாத, வழிவிடு. இனியா, என் பொறுமையை ரொம்ப சோதிக்காத. இப்ப நீ கழட்டி கொடுக்கல, நானே உன் கழுத்துல இருந்து கழட்டி எடுக்க வேண்டியதா இருக்கும். என்ன வேணாலும் ட்ரை பண்ணிக்கோ ஸ்ருதி. நிறைய விஷயங்கள் நான் உனக்காக விட்டு கொடுத்துருக்கேன். ஆனா என் அத்தை என் மேல வச்சிருக்க பாசத்தை விட்டு கொடுக்க மாட்டேனா? இத போட்டுட்டு அவன் கூட எப்படி நீ கோயிலுக்கு போற நான் பாக்குறேன். ஏய் ஸ்ருதி, என்ன பண்ற? கொலட்ரி ஏ சுருட்ட, இது பண்ணி அனியா இந்த வீட்ல யாருக்கு தெரியாம போகுதே. இனியா கழுத்துல இருந்து கை எடுக்க போறீங்களா இல்லையா இப்போ? ஏய் வித்யா, என்ன நான் யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்கியா? உன் வயசு என்ன, என் வயசு என்ன? வயசு என்ன வேணா இருந்துட்டு போட்டோம். உனக்கு அறிவில்ல? என்னடி சொன்ன? நானும் என் அன்போட தங்கச்சி அப்படின்னு ஒன்னு பார்த்தா உன் அண்ணனுக்கு பொண்டாட்டியா வரப்போறவள மாதிரி என்ன நடத்துற? அண்ணியா வரப்போறவள நீனு கூப்பிடுற? என்னைக்குமே எனக்கு அண்ணினா அது இனியா மட்டும்தான். பெரியமா அவளுக்காக போட்ட நகைய நீ கழட்ட பாக்குற? வெக்கமா இல்ல? ஏய் வித்யா, நீ அமைதியா இரு. இங்க பாரு, என்கிட்ட இந்த ஏய் பூயினெல்லாம் கத்துற வேலையை வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ, இனியா மாதிரி எல்லாம் பாத்துட்டு இருக்க மாட்டேன். உனக்கே தெரியாம எங்கிருந்தாவது வீடியோ எடுத்து தாத்தாக்கும் அன்புக்கும் அனுப்பி வச்சிருவேன், பாத்துக்கோ. என்ன மிரட்டுறியா? இல்ல உண்மையதான் சொல்றேன். உன் விஷயத்துல என்ன பண்ணனேன்னு எங்களுக்கு தெரியும். உன் அண்ணனுக்கு பொண்டாட்டிய வரப்போறவனா? நேத்திக்கு வரைக்கும் நல்ல மரியாதையா பேசிட்டு இருந்த, திடீர்னு அவ இவன் பேசிட்டு இருக்க. ஆமா, உன்னை எனக்கு பிடிக்கல. அது மட்டும் இல்லாம பெரியமா அவளுக்காக கொடுத்த நகைய அவ கழுத்துல இருந்து எடுக்க பாக்குற, வெக்கமா இல்ல? ஆனா அவ குணத்தை பத்தியா இதை விட எவ்வளவு வேணாலும் கூடுதலா உனக்கு தாரேன்னு பேசுறான். இதுதான் உனக்கு அவளுக்குமான வித்தியாசம். இதனாலதான் அன்பண்ணனுக்கு உன்னை பார்த்தாலே வெறுப்பாகுது. அப்புறம் இதே குணத்தோட இருக்காத, ரொம்ப வருத்தப்படுவ. என்ன மிரட்டுறியா? வருத்தப்பட வைப்போம். அப்புறம் மரியாதை கேட்டெல்லாம், மரியாதைங்கிறது கேட்டு வாங்குறது கிடையாது. நாம நடந்துக்கிற விதத்தை பொறுத்து அடுத்தவங்க நமக்கு கொடுக்கறது. அதை நம்ம நடத்தையில காட்டி வாங்கிக்கணுமே தவிர பிச்சை எடுக்க கூடாது மரியாதையா. வித்யா, நீ அதிகமாவே பேசிட்டு இருக்க. என்னவா இருந்தாலும் அன்பன் கழுத்துல தாலி கட்டுறது வரைக்கும் கொஞ்சம் அடங்கியே இரு. அதுக்கு முன்ன இனியா கிட்ட எகிரிட்டு போன நடக்கிறதே வேற பாத்துக்கோ. உன்கிட்ட எல்லாம் பேசிய வேஸ்ட், சின்ன பொண்ணு மாதிரியா பேசிய. என்னடி ஆச்சு உனக்கு இப்ப திடீர்னு? எனக்கெல்லாம் எதுவும் ஆகல, உனக்கு தான் பைத்தியம் பிடிச்சிருக்கு. எதை விட்டு கொடுக்கணும்னு தெரியாம விட்டு கொடுத்துட்டு இருக்க.
எல்லாத்தையும் விட்டு கொடுத்தா மட்டும் உனக்கு தியாகிங்கிற பட்டத்தை தூக்கி கொடுக்க மாட்டாங்க. எதுக்கு சம்பந்தமே இல்லாம முடிச்சு போடுற? ஏன்னா உனக்கு ஒண்ணுமே தெரியாது பாரு. உனக்கு தேவையானதை நீ தான் போராடி ஆகணும். இனியா எனக்கு அசைன்மெண்ட் எழுதணும். நான் ரூமுக்கு போறேன். இந்த சூட்டை இம்புட்டு மோசமானவளாம். இப்படி மோசமான ஒருத்தி இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா வீடு ரெண்டாவே பிரிஞ்சிடும். கடவுளே, இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்து. ஏய், என்னாச்சு உனக்கு? ஏன் இல்ல, இவ்ளோ ஜுவல் போட்டுட்டு எங்க போற? அம்மா என்னன்னா சடனா வந்து உன்னை கோயிலுக்கு கூட்டு போ சொன்னாங்க. நானும் உன்னை வச்சு ஏதாவது வேண்டுதல் வச்சிருப்பாங்கன்னு நினைச்சேன். நீ என்னடானா கல்யாண பொண்ணு மாதிரி நகையெல்லாம் போட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு நிக்கிற? இது அத்தை எனக்காக கொடுத்தாங்க அன்பு. ஓ, அது எதுக்கு சம்பந்தமே இல்லாம இப்ப போட்டிருக்க? தெரியாதுடா, இதெல்லாம் போட்டு உன் கூட கோயிலுக்கு வர சொன்னாங்க. அப்படியா? சரி, அம்மா சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். கிளம்புவோமா? ம். அம்மா, ஸ்ருதி எதுக்காவது இங்க சண்டை போட்டாளா? அவ சத்தம் என் ரூம்ல வரைக்கும் கேட்டுச்சு. அதெல்லாம் இல்ல, அவளுக்கு சாம்பார் பிடிக்கலையா, அதுக்கு ஆர்த்தி அண்ணிக்கிட்ட சட்டம் போட்டுட்டு இருந்தா. என்ன எனமோ அதெல்லாம். சரி, வா போலாம். பாட்டி, அவங்க 2 பேரும் கிளம்பிட்டாங்களா? ஆமாடி மக்கா, இப்ப நீ வரலன்னு வச்சுக்கா, அவ புடிச்சு இன்னும் 2 தடவை இழுத்தாள்னா இவன் அம்பளத்தையும் கலத்தி கொடுத்துருப்பான். அவளுக்கு மட்டுமே உரிமையானவன் என் பியார அன்பு. அதையே விட்டு கொடுத்துட்டு விலைக்கு நிக்கியா. என் பியாத்துக்கு என்ன சேரக்கு இருந்தாலும் அதை அவ புடிச்சு இழுத்தாள்னா இந்த சுருட்டை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு கடவுள் துரத்திட்டா நல்லா இருக்கும். நீ கவலைப்படாத செல்லும். நீ வேணா பாரு, இந்த கல்யாணம் நடக்காது. நடக்காதா? நான் ஏன் நடக்காதுன்னு அப்புறமா சொல்றேன். ஆனா நான் என்ன பிளான் போட்டாலும் அதுக்கு நீ கை கொடுக்கணும், சரியா? உள்ளத சொல்லண்டி மக்கா, இந்த கல்யாணம் நடக்கப்படாதுன்னா எந்த கோயிலுக்கு வேணாலும் நான் மொட்டை போடுவேன். இப்ப சொல்லு குட்டிமா, அவ சாம்பாருக்கு சத்தம் போட்டா? ஆமா. ஏன்? இத்தனை வருஷம் உன் கூடவே இருந்திருக்கேன். உன் கண்ணு எப்ப உண்மையை பேசான், எப்ப பொய் பேசான், இது கூட தெரியாத முட்டாளா நான்? கோயில்ல நின்னுட்டு பொய் சொல்லக்கூடாது நீயா? அது ஒன்றும் இல்லை அன்பு. அத்தை மாமா எல்லாருக்குமே நான் உனக்கு பொண்டாட்டியா வரணும்னு தானே ஆசைப்பட்டாங்க. இந்த ஜுவல்லெல்லாம் அன்பு அத்தையும் மாமாவும் நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்காக எடுத்து வச்சது. ஆனா நான் தான் அவங்க மருமகானு அந்த நோக்கத்திலேயே நினைச்சு பார்த்து பார்த்து எடுத்து வச்சாங்களாம். அதான் இது அவங்களால ஸ்ருதிக்கு கொடுக்க முடியலன்னு நினைக்கிறேன். இதை என்கிட்டே கொடுத்துட்டாங்க. அதான் ஸ்ருதி வந்து எல்லாத்தையும் கழட்டி வாங்க பார்த்தா. நீ ஏன் இதே அவளுக்கு விட்டு கொடுத்துட்டு நிக்க ரெடியா இருந்ததானே? இல்லடா, அத்தை எனக்காக பாசமா கொடுத்தாங்க, தரமாட்டேன்னு தான் சொன்னேன். அவதான் புடிங்கி எடுக்க பார்த்தா. வித்யா வந்து திட்டி விட்டுட்டான். நீ வித்யாவோட அண்ணன், அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை இப்படியே பேசுவான். நானா இருந்தா கண்ணெல்லாம் பழுத்திருக்கோம். ஆரம்பிச்சிட்டியா? அப்புறம் இல்ல, எப்போ ஆர்த்தி அண்ணி கூட கம்பேர் பண்ற இல்ல? இல்ல, ஆர்த்தி அண்ணி கல்யாணத்துக்கு முன்ன இவ்வளவு மாதிரியே பிஹேவ் பண்ணாங்க. ஆனா ஒண்ணு நீயா அதிகமா ஆட்டம் போட்டுட்டு இருக்கா. ரொம்ப தூரத்துக்கெல்லாம் போக முடியாது. அளவா ஆட்டம் போட்டா கூட கடவுள் கொஞ்சம் தூரத்துக்கு கூட கொண்டு போகலாம். அளவுக்கு மீறி ஆட்டம் போடுற பத்தியா? சீக்கிரமா கீழே விழுவா, நீயே பாரு. அட, குங்குமத்தை எடுத்துட்டோம், இவ்ளோ மீதி வருதே. யாராவது வைக்காதவங்க இருந்தா அவங்களுக்கு கொடுக்கலான்னு பாக்குறேன். புதுசா கல்யாணம் தம்பதி மாதிரி இருக்கு. நெத்தில குங்குமம் கூட இல்லாமல இருப்பாவ. ஏன்பா? என்னக்கா? புதுசா கல்யாணம் ஆகி முதல்ல கோயிலுக்கு வந்திருக்க மாதிரி இருக்கு. அந்த பொண்ணு நெத்தில குங்குமத்தையே காணல. இல்லக்கா, இப்பதான் வந்த சாமி கும்பிட்டுட்டு. நானும் கொஞ்சம் அதிகமாவே குங்குமம் எடுத்துட்டேன். இத நீயே வச்சுட்டு உன் பொண்டாட்டி நெத்தில வச்சு விட்டுரு. கொடுங்கக்கா. வச்சுட்டு தந்தேன், தப்பா நினைக்காதப்பா. பரவாயில்லக்கா, கொடுங்க. उभय कुशल चिरजीवन प्रसुत भरित मंजुळतर श्रृंगारे संचारे अधर रुचित मधुरित बग सुधन कनक प्रशम निरत बांधव्ये मांगल्ये मम धमसति समदस सख मुख मन सुख सुमन लयित सुसुत सहित कामं विरह रहित कामं आनंद भोगं आजीवकालं पाशानुबन्धं अनुकूलम काम्याच सिद्धिं कामये. உன் மனசுல நான் தான் அன்பு இருக்கேன், அது உனக்கே தெரியல. உன் மனசுல நான் இல்லைனா இப்ப என் நெத்தில நீ குங்குமம் வச்சிருக்க மாட்டேன். என்ன, நான் தான் உன் மனசுல இருக்கேன்னு உனக்கே தெரியல. ஓ, என்ன கிளம்புவோமா?